அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். விருச்சிக ராசினருக்கு இந்த வார ராசி பலன். ராசியில் சூரியன், புதன், சுக்கிரன். டிசம்பர் 7ஆம் தேதி முதல் ராசிநாதன் 2ஆம் இடம் செல்கிறார். 4இல் ராகு, 5இல் சனி, அஷ்டமத்தில் குரு, 10இல் கேது. ஜென்ம ராசியில் சூரியன் வரும் திங்கட்கிழமை முதல் 2இல் செவ்வாய் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் ஒவ்வொரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். உங்களது முன் கோபத்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். உங்கள் ராசிக்கு 4இல் ராகு, 5இல் சனி சஞ்சரிப்பதால் அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும். வண்டி வாகனங்கள் மூலமாக எதிர்பாராத வகையில் வீண் செலவுகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் கடுமையாக உழைத்தாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாய்ப்புகள் தடங்கலாகும். நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வர் என்பதால் பேச்சில் பொறுமை தேவை, நிதானம் தேவை. வார்த்தைகளை அளந்து பேசுங்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு காரணமாக உடலில் அசதி, சோர்வு வந்து விலகும். உயர் அதிகாரியிடம் மனஸ்தாபங்கள் உண்டாகும். மாணவியர்களுக்கு ஞாபக மறதி ஏற்படும். அதிகாலை எழுந்து படிக்க வேண்டும். ஸ்ரீ ஹயகிரீவரை வழிபடுங்கள். சுக்கிரன், கலஸ்தரகாரகனான சுக்கிரன் ராசியில் இருக்கிறார். அவர் 7ஆம் இடத்தை பார்ப்பதால் நண்பர்களால் உதவி உண்டு. மனைவியால் மற்றும் சகோதரியால் ஆதாயம் உண்டு. குடும்பத்தில் தங்களுக்கு வீட்டில் சுபகாரிய முயற்சிகள் நிறைவேறும். முக்கிய புள்ளிகளின் அறிமுகம் உண்டு. அவர்களால் ஆதாயம் உண்டு. ராகு சுகஸ்தானத்தில் இருப்பதாலும் ஜென்மராசியில் சூரியன் இருப்பதாலும் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருங்கள். நெடுநேரம் கண் விழிப்பது, இரவில் தூங்காமல் இருப்பது, தேவையில்லாமல் வெளியில் சுற்றுவது போன்றவற்றை தவிர்த்தல் வேண்டும். வேலை பார்க்கும் இடத்தில் மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்லுதல் வேண்டும். சிலருக்கு பதவி மாற்றம், இடமாற்றம் தங்களுக்கு வரலாம். அடிக்கடி வாகனம் பழுதாகும். வாகன பழுதை உடனே சரி செய்ய வேண்டும். சிலருக்கு சுளுக்கு, சளி தொல்லை வரலாம். ஆக உடல் நலனில் கவனமாக இருங்கள். கோவிலுக்கு சென்றால் முருகப்பெருமானை வழிபடுங்கள். நன்மைகள் பெருகும். கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.